நண்பர்களே, மீண்டும் உங்களை இந்த பணமர ஆயில் மீடியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் கேரியர் கவுன்சிலர் கணேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மீண்டும் நிறைய பயனுள்ள தகவலை உங்களுக்கு வழங்க போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் நம்ம 10th முடித்தா என்ன பார்க்க போகிறோம், ஜாப் முடித்தா என்ன ஜாப் சர்ச் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கு முக்கியமானது இன்னொரு முக்கியமான பாட்டு என்ன, 12th தான் முக்கியமாக. அது நமக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துது. ஸோ அதனால் அந்த 12th முடித்தா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற முதல்ல பார்ப்போம். அது என்னென்ன படிக்கணும், 12th முடித்து யாராவது என்னென்ன படிக்கலாம், என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், என்ன மாதிரி சேலரி கிடைக்கும், இதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாப் 20 கோர்சஸ் நம்ம இன்றைக்கி எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஆஃப்டர் 12th சயின்ஸு, காமர்ஸு, ஆர்ட்ஸு, இதுதான் மெயினான கோர்ஸு. இதில் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சயின்ஸில் பிசிஎம் அண்ட் பிசிபின்னு 2 வகையான கேட்டகரி நம்ம பிரிச்சுக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா பிடெக்கில் சிஎஸ்சி, ஐடி, ஏஐஎம்எல் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், 2வது மெஷின் லேர்னிங் அப்படின்னு 2வது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கோப் நல்லா இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 8 to 15 lakhs per annum கிடைக்கும். பிடெக் இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி கேட்டகரி எடுக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுலேயும் நல்லா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 to 10 lakh per annum வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம், சேலரி கிடைக்கும். 3வது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் டேட்டா சயின்ஸும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 6 to 12 lakh per annum வரைக்கும் ஜாபில் சேலரி கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா 6 to 12 lakh வரைக்கும் கிடைக்கும். 2வது பிடிஎஸ், அதிலே பிடிஎஸ்ஸில் 4 to 8 lakh per annum வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 6 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பிகாம் அப்படி அதில் பார்த்தீங்கன்னா ஜாபில் 3 to 6 lakh per annum கிடைக்கும். பிஎஸ்சி நர்சிங்கில் அதுலேயும் 3 to 7 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 6 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். ஃபோர்சனிக் சயின்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 to 7 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். பிஎஸ்சி 4 to 8 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். பிசியில் 4 to 8 lakh per annum கிடைக்கும். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுத்திங்கன்னா 3 to 6 lakh அதுலேயும் சம்பாதிக்கலாம். ஃபிசியோதெரப்பி எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் 3 to 7 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். சைக்காலஜி 3 to 6 lakh per annum கிடைக்கும். பைலட் ட்ரைனிங் போயிட்டிங்கன்னா அதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், இருந்தாலும் நம்ம ஏர்னிங் நல்லா இருக்கும். 15 to 25 lakh per annum வரைக்கும் அதில் ஏர்ன் பண்ணலாம். ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் அதில் எடுத்திங்கனாலும் 6 to 12 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். என்வாயன்மெண்டல் சயின்ஸ் 3 to 6 lakh per annum வரைக்கும் அதுலேயும் ஏர்ன் பண்ணலாம். அது என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்க வேண்டிய பக்கம் இந்த என்வாயன்மெண்டல் சயின்ஸு கம்பெனிஸ் நிறைய ரன் ஆகும். அதுலாம் உங்களுக்கு ஜாப் கிடச்சுன்னா 3 to 6 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். ரொபோட்டிக் மெக்கட்ரானிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 6 to 12 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரீசெண்டாக நான்
ரீசெண்டாக ஆட் பண்ண கோர்ஸ் தான். ஜாயின் பண்ணால் நல்ல ஸ்கோப் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 to 14 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காமர்ஸில் என்ன பண்ணான்னா, காமர்ஸ்னால் நீங்கள் அடுத்தது வந்து காமர்ஸ் சிஏ பண்ணால் உங்களுக்கு 7 to 15 lakhs per annum கிடைக்கும். சிஎம்ஏ பண்ணால் 6 to 12 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ் எடுத்தீங்கன்னா 6 to 10 lakh per annum கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது காமர்ஸ். பிகாம் ப்ளஸ் எம்பிஏ இதிலெல்லாம் போயிட்டீங்கன்னா 4 to 12 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் பிபிஏ பிஎம்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 8 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 7 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். பிகாம் சிஏ அதில் பார்த்தீங்கன்னா 3 to 7 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 3 to 8 lakh per annum. பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 4 to 10 lakh per annum. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 3 to 8 lakh per annum. பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் 3 to 7 lakh per annum. அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 8 to 10 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். லாஜிஸ்டிக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 10 lakh per annum வரைக்கும் கிடைக்கும். டூரிசம் 3 to 7 lakh per annum கிடைக்கும். எக்கனாமிக்ஸில் எடுத்தீங்கன்னா 4 to 12 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ்ன்னு வேரியபிள், அது வந்து தகுந்த மாதிரி வேரி ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ் அதுலேயும் ஏர்ன் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸில் வந்து அதில் அமௌண்ட்டில் இவ்வளோ தான் வரும்னு ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கஸ்டமர்ஸு, மார்க்கெட் கரண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை பொறுத்து வேரி ஆகும். அதனால் நம்ம கரெக்டான ஒரு ஃபிகர் கொடுக்க முடியாது இவ்வளோதான் சேலரி கிடைக்கும்னு. நீங்கள் நினச்சா எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். அதில் அது வேரி ஆகும். அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 3 to 7 lakh per annum கிடைக்கும். இன்டீரியர் டிசைனில் வந்து 3 to 10 lakh per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஃபேஷன் டிசைனில் 3 to 8 lakh per annum கிடைக்கலாம். என்டர்பிரினர்ஷிப் நீங்கள் என்டர்பிரைஸ் கம்பெனி ஆரம்பிக்கும்போது அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு மாதம் அதிகமாக இருக்கலாம், ஒரு மாதம் கம்மியாக இருக்கலாம். இது இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டு, சேல்ஸு, இந்த நிறைய கேட்டகரி இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அது வேரியபிள் இருக்கும். அதனால் அதையும் நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு ஃபிகரை சொல்ல முடியாது இவ்வளோதான் கிடைக்கும்ன்ட்டு. அது எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். ஒரு மாதம் வராமல் இருக்கலாம், ஒரு மாதம் நிறைய வரும். அதை வச்சு சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 lakh per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் லிட்ரேச்சரில் வந்து 3 to 6 lakh per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஜேர்னலிசத்தில் வந்து 4 to 10 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். விஷுவல் கம்யூனிகேஷனில் வந்து 4 to 8 lakh per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். பிஏ எல்எல்பியில் வந்து 6 to 12 per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். சோசியல் ஒர்க் அப்படின்னா 2 to 4 lakhs 4 lakhs per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதில் வந்து ஏர்னிங் கம்மி தான். உங்களுக்கு தெரியும் சோசியல் ஒர்க்குனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனில் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதில் நிறைய ஏர்ன் பண்ண முடியாது. நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை பார்க்காம சர்வீஸ் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணதுனால நம்ம சேலரி அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து 3 to 8 lakh per annum வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் ஃபேஷன் டிசைனில் 3.8 lakh வரைக்கும் 8 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். யூஎக்ஸ் டிசைன்
அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 10 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஆனிமேஷன் அதுலேயும் ஆனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 to 12 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து 2 to 5 lakhs per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து 3 to 10 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னல் நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நிறைய கற்றுக்கணும். அப்போ தான் அந்த ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் சைன் பண்ண முடியும். இல்லைன்னா சைன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஏன்னா அதில் ஃபோட்டோகிராஃபியில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி, இல்லை எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் கொடுக்கறது, இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம போகணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 to 10 lakh வரைக்கும் அதில் ஏர்ன் பண்ணலாம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ராவல் அண்ட் டூரிசமில் சொல்லியிருக்கேன் 3 to 6 lakh per annum வரைக்கும். ஏர் ஹோஸ்டஸ், ஏவியேஷன் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம அதில் கொஞ்சம் போய் முன்னாடியே வந்து கோர்ஸ் எல்லாம் அதுக்கு உண்டான ஸ்கில் செட் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஸ்கில் செட்டை வளர்த்துட்டு நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 7 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். கிராஃபிக் டிசைன் அதுலேயும் அப்படி தான் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4.8 lakhs வரைக்கும் 4 to 8 lakhs per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 to 5 lakhs per annum வரைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டாக போகலாம். ஜேர்னலிஸ்ட்டாக போனோம்னா நம்ம பார்ட் டைமாக ஜாயின் பண்ணலாம், இல்லை ரெகுலராக ஜாயின் பண்ணலாம். அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பொலிட்டிக்கல் சயின்ஸில் 2 to 5 lakhs per annum. அது வந்து சீசனல் ஒர்க் மாதிரி. அந்த பொலிட்டிக்கல்ஸ் இது வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம கேரியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோசியாலஜி, எக்கனாமிக்ஸ் அதுலேயும் 3 to 7 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். டீச்சிங்லேயும் அப்படி தான் 3 to 6 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இவ்வளோ தான் நண்பர்களை இன்றைக்கி வீடியோ பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் அமுத்துங்க. மறுபடியும் நிறைய தகவல்களோட அடுத்த கேரியர் கவுன்சிலிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம், தேங்க்யூ.